எல்லாமே பேசுவாங்க. ரோட்ல சும்மா போனாலே கூப்பிடுவாங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் என்ன கூப்பிட்டுருக்காங்க. வா அங்க போலாம் இங்க போலாம். நான் உனக்கு யாரும் இந்த காலத்துல சொந்தக்காரெல்லாம் நம்ப கூடாது. நிறைய வாங்கி அதனால கஷ்டம். அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த வேலை. அழகு என் பேர் நதியாமா. எத்தனை மணிக்கு இங்க கடை போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 3 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 3 மணினா பயங்கர வெயில்ல. அதுக்கு என்ன பண்றது, கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு. 3 பசங்களை படிக்க வைக்கணும், கரை சேர்க்கணும். நானு எங்க வீட்டுக்காரருக்கு ஹார்ட் பேஷண்ட், உடம்பு சரியில்லை. நான் மட்டும் தான் கஷ்டப்படணும். 3 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 11 மணி வரைக்கும் இருப்பீங்க. நைட் 11 மணி இருக்கும். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த புகையில இந்த வெயில்ல என்ன பண்றது? உங்க பசங்க என்ன பண்றாங்க? என் பசங்க 3 பசங்க, ஒரு பையன் 2 பொண்ணு. என்ன படிக்கிறாங்க? பையன் 12வது இப்போ பாஸ் ஆயிட்டான். 488 மார்க். பொண்ணு வந்து ஒரு பொண்ணு 12வது இப்பதான் போறா. ஒரு பொண்ணு 10வது படிக்க போறா. நீங்க ஃபுல்லாவே இந்த சோலோ பிசினஸ் மட்டும்? ஆமா, நான் அம்மாவனத்துல ஒர்க் பண்றேன். 2 மணிக்கெல்லாம் வந்துருவேன் வீட்டுக்கு. அங்க இருந்து காலையில எத்தனை மணிக்கு அங்க? காலையில 6 மணிக்கு போவாங்க. 6 மணில இருந்து 2 மணி. ஆமா, 2 மணி வரைக்கும் அங்க இருப்பேன். 3 மணிக்கு இங்க வந்துருவேன். நீங்க ஒரு ஆள் தான் ஃபேமிலி? எல்லா ஃபேமிலியே நான் ரன் பண்றது. என்கிட்ட வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் பேஷண்ட். அவரோட வெயிட் தூக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? லைக் ஹோல் ஃபேமிலி நீங்க ஒரு ஆள்? என்ன பண்றது, நான் வந்துட்டேன். இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது, கொல்லவும் முடியாது. என் பசங்களை நான் தான் கரை சேர்க்கணும். அதான் நான் கஷ்டப்படுறேன். யாரும் இந்த காலத்துல சொந்தக்காரெல்லாம் நம்ப கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மையா சொந்தக்காரெல்லாம் நம்மள கெடுக்கிறது சொந்தக்காரர் மட்டும் தான். அதனால நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். யார்கிட்டயும் நம்ம வீட்டு வாசல போய் நிக்கல. எதுவுமே நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். வரவும் விட மாட்டேன். இந்த அனல், இந்த வெயில், இதுல இந்த புகையில எல்லாம் நிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுனா 10 பேர் 5 பேருக்கு சுத்தம்னா கிடையாது. அங்க வந்து 100 பேருக்கு சமைக்கணும். காலையிலயும் அடுப்புலயே நின்னு வேலை செய்வீங்க, இங்கேயும் வந்து வரும். அடிக்கடிக்கு வயிறு எல்லாம் எரியும் பயங்கரமா. அது மோர் தயிர் அதெல்லாம் குடிச்சு கொஞ்சம் நல்லாயிடும். நீங்க ஒரு ஆள் தான் வந்து குடும்பத்துக்குள்ளா பாக்குறீங்க. சொந்தக்காரங்க ஏதாவது தப்பா பேசுறது? எல்லாமே பேசுவாங்க. ரோட்ல சும்மா போனாலே கூப்பிடுவாங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் என்ன கூப்பிட்டுருக்காங்க. வா அங்க போலாம் இங்க போலாம். நான் இருக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறேன், நான் இது பண்றேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்கன்னா எந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க? தப்பா பிகோ பண்றது. தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருப்பேன். நீ இப்படியா, அவ்வளவுதான். யாருக்குன்னா ஒரு சின்ன ஹெல்ப்னு கேட்டா அவங்க என்ன கூப்பிடுவாங்க, வா இங்க போலாம் அங்க போலாம். வேணாம், அந்த ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. நானே 17 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. 17 வருஷமா நான் தான் குடும்பம் ரன் பண்றேன். 17 வருஷமாவே உங்க வீட்டுக்காரர் வந்து ஹார்ட் பேஷண்ட். இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி கூப்பிடுறாங்க. அது உங்களுக்கு என்னைக்காவது ரொம்ப யோசிச்சு அழுது? எல்லாமே நான் அழுந்து கொண்டு அழுந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது. அதனால அவ்வளவு கஷ்டத்தை கூட நீங்க சின்ன சின்ன சிரிச்சிட்டே தான் இருக்கீங்க. என் முகம் கொஞ்சம் மாடி போனா நல்லா இருக்காது, சிரிச்சிட்டே இருந்தா நல்லா இருக்கும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆசை, அந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஆகணும், இப்படி இருக்கணும், அப்படி ஏதாவது இருந்தது? அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். ஆனா அந்த பையன் வந்து எனக்கு கிடைக்கல. அம்மா வந்து உடம்பு சரியாதவங்க, ரொம்ப இது பண்றேன். என்னோட கல்யாணத்தை பார்த்துட்டே ஆகும் சாவுற ஸ்டேஜுக்கு ஆயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காத புருஷனை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் இன்ன வரைக்கும். இதுதான் தப்பா இப்ப எதுவுமே போனது கிடையாது. இருந்தாலும் நான் 3 பிள்ளைங்க அவர்கிட்ட போயிட்டேன். இருந்தாலும் நான் லைஃப் இனிமேல் கழிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவருக்குள்ள. அதனால இத்தனை வருஷமா லைஃப் கழிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் வெளியே தெரு கூட எனக்கு அம்மா அனுப்ப மாட்டேன். அப்படின்னா நான் வளர்ப்பேன். இவ்வளவு கஷ்டம். அம்மா இப்ப இல்ல, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. உங்களை வந்து அம்மாக்காகவே சொல்றீங்க. தெரியாதே. வந்து உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க ஒரு பாடத்தை கத்து அது 1 லைன்ல தாண்டா வாழ்க்கை இனிமே இப்படி வாழ்ங்கன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? யாருகிட்டையும் போய் நிக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளே தனியா நின்று நம்ம வாழணும். படிக்கிறோமா படிக்கலையோ, நம்ம ஒரு தொழில பிசினஸ் கையில இருக்கோமா, அந்த பிசினஸோட பாத்துட்டு போயிட்டே இருக்கணும். யாருகிட்ட போனாலும் ஒரு குறை சொல்லுவாங்க, இதை வந்துட்டு அப்புறம் இருந்தா படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யாரு வாசிக்கும் நிக்க கூடாது.